12th standard business max applications of matrices and determinants exercise 1.1 la question number 7. The price of three commodities xy and z or small xy z respectively. Anand purchased 6 units x, sells 2 units x, 3 units y. Amar purchased a unit y and sells 3 units x and 2 units z. Amit purchased a unit x and sells 3 units y and a unit of z. In the process, they earn rupees 5,000, 2,000 and 5,500. Find the prices per unit of three commodities by rank method. ஆனந்த், ஆமர், அமித் 3 பேர் XY செட்டில் என்னென்ன வாங்குறாங்க, செல் பண்ணுறாங்கிறத முதல்ல எழுதும். பர்ச்சேஸ் அப்படிங்கிறது வாங்கிறது, நம்மள்கிட்ட இல்லை அதனால் வாங்குகிறோம். இல்லைங்கிறதுனால அதை வந்து மைனஸில் நோட் பண்ணணும். செல்லுங்கிறது நம்மள்கிட்ட இருக்குங்கிறதுனால அதை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுறோம்னா ப்ளஸில் குறிக்கணும். ஆனந்த் பர்ச்சேஸ் 6 யூனிட்ஸ் ஆஃப் இசட். பர்ச்சேஸ்னால் மைனஸ், இசட்டில் 6 யூனிட்ஸ் மைனஸ் 6. அப்புறம் செல்ஸு 2 யூனிட்ஸ் எக்ஸு, எக்ஸில் 2 யூனிட்டும் ஒயில் 3 யூனிட்டும். அவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறார் அப்படின்னா 5,000 rupees. Next அமர், a unit of y, purchase a unit of y. purchaseனா மைனஸ், a unit of y அப்படிங்கிறப்ப -1. செல்ஸ் 3 யூனிட்ஸ் எக்ஸு, எக்ஸில் 3 யூனிட்டும் இசட்டில் 2 யூனிட்ஸ். அவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா 2,000 rupees. லாஸ்ட் அமித், அவர் பர்ச்சேஸ் ஏ யூனிட் ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால மைனஸ் ஏ யூனிட் 1. செல்ஸ் 3 யூனிட்ஸ் ஆஃப் ஒய், 3 யூனிட்ஸ் ஒய் அண்டு ஏ யூனிட்ஸ் ஆஃப் இசட், இசட்டில் 1 யூனிட். அவர் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோன்னா 5,500. இப்போ கொடுத்துருக்கிற டீட்டெயிலை வச்சுக்கிட்டு இதை ஒரு மேட்ரிக்ஸ் மெத்தடில் சேஞ்ச் பண்ணுறோம். ஏ எக்ஸு சீக்குவல் டு பி அந்த ஷேப்பில் மாற்றுறோம். 2 3 - 6 சீக்குவல் டு 5,000. 3 - 1 2 2,000. -1 3 1 5,500. வேரியபிள் XYZ, அதாவது இது ஏ இது எக்ஸு சீக்குவல் டு பி. இதுக்கப்புறம் அடுத்தது என்ன எழுதுவோம்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். தி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இஸ், அதை நம்ம எப்படி நோட் பண்ணுவோம் அப்படின்னா ஏ கிவன் பி, அதாவது ஏயையும் பியையும் சேர்த்து எழுத போகிறோம், அவ்வளோதான். ஏங்கிறது 2 3 - 6 3 - 1 2 -1 3 1, இதுதான் ஏ. ஏ எடுத்து முதல்ல எழுதிடுறோம். இதுக்கு பக்கத்தில் பி, பிங்கிறது இது இருக்கு. 5,000 2,000 அண்டு 5,500. ஒரு சின்னதாக ஒரு மாற்றம் என்னென்னா, எப்பயுமே நமக்கு வந்து ஃபஸ்ட் ரோவில் இந்த இடத்துல 1 அப்படின்னு இருந்ததுன்னா கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல -1 இருக்கு இல்லையா, இதில் R3. இந்த R3யை மேலையும் R1 R3க்கு இடத்த மாற்றிடுறோம். முதல்ல R1 மேலே மாற்றிடுறோம். R1 இருக்கு இல்லையா, -1 3 1 5,500. அதே போல் R1 R3க்கு மாற்றிடுறோம். 2 3 - 6 5,000. R2 அப்படியே இருக்கு. 3 - 1 2 2,000.
R1 R3யை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால் இது வந்து என்னென்னா ஈக்குவல் டு வராது. ஃபர்ஸ்ட் ரோவில் அதை அப்படியே எழுதிடும். -1 3 1 அண்டு 5500. ஃபர்ஸ்ட் ரோவில் சேஞ்ச் இல்லை. எப்சிலான் மெத்தடில் நம்ம போடும்போது படி விளக்க முறை பிரைமரி டயகனல், அதாவது பிரின்சிபல் டயகனல் இருக்கு இல்லையா, அது கீழே இருக்கிற எலமெண்ட் மூணுமே 0 வரணும். எது 3 2 3 இந்த மூணுமே 0 வரணும். அதுக்காக சில சேஞ்சஸ் செய்ய வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு ரோ அப்படியே இருக்கட்டும். 2ங்கிறதுல ஒரு மாற்றம் என்னென்னா R2 அப்படிங்கிறத R2ங்கிறது இங்கே இருக்குது. R2லேருந்து இதை சப் பண்ணோம்னா அல்லது ஆட் பண்ணோம்னா 0 வரணும். இந்த இடம் 0 வரணும். அப்போ இங்கே 3 இருந்ததுன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 0 ஆகிடும். இதோட R2ஓட R1 3ஆல் மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ முதல்ல R2 எழுதுவோம். R2 என்ன இருக்குது? 3 -1 2 and 2000. 3 times R1. R1 3ஆல், இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற R1 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது -3 9 3 16500. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 3 - 3 0 9 - 1 8 3 + 2 5 18500. இதை எடுத்து செகண்ட் ரோ 0 85 18500. நெக்ஸ்ட்டு R3 என்ன செய்கிறோம்னா R3ங்கிறது இந்த பிளேஸ் 0 வரணும். அப்படின்னா R3லேருந்து இங்கே 2 இருக்கா, அப்போ இந்த இடத்துலையும் 2 இருந்ததுன்னா -2ன்னு வந்துடும். ஈஸியாக ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே 0 ஆகிடும். அப்போ R1 எதால் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 times R1. 2 times R1. அதுக்கு என்ன வரும் பாருங்கள். முதல்ல R3 எழுதிடுவோம். R3ங்கிறது கீழே இருக்கிறது. R3 2 3 -6 and 5000. 2 times R1. R1 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். R1 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிறது -2 6 2 11,000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். ஆட் பண்ணும்போது 2 - 2 0 3 + 6 9 -6 + 2 -4. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 16,000. இதை எடுத்து இங்கே எழுதிப்போம். 09 -4 and 16,000. நெக்ஸ்ட் -1 ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே இருக்கட்டும். செகண்ட் ரோ ஆல்சோ அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நமக்கு இந்த ரெண்டு இடத்துல 0 வந்துட்டு, இந்த இடத்துல மட்டும்தான் 0 வரணும். இதில் R3யில். அதனால் R3யில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு மாற்றம். இந்த இடத்துல R3யில் இந்த இடத்துல 0 வரணும். இந்த இடத்துல 0 வரணும்னா இந்த ரெண்டுத்தையும் தான் பார்க்கணும். R2 R3யை மட்டும் வச்சுக்கிட்டு தான் நம்ம இங்கே 0 கொண்டு வரணும். எப்படி 0 கொண்டு வருது அப்படின்னா 9 8ஆலையும் 8 9ஆலையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது இதுக்கு பேர் R3. R3யை 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 8 R3. அதே போல் R2 இருக்குல்ல, அதை 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 9 R2. ரெண்டுத்தையும் என்ன செய்யணும்னா சப் பண்ணணும். சப் பண்ணோம்னா ஆன்சர். R3 இருக்கு இல்லையா, R3யை 8ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0 72 -32 128 30. 8 R3 8ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 8 9 72 8 4 32 -32 16,000 × 8 இந்த ஆன்சர். அடுத்தது R2வை 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். R2 இருக்குல்ல 9ஆல் 0
same 72, 45, 9ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல 9 into 18,500 நமக்கு என்ன வரும்னா 166,500 வரும். இதை என்ன செய்ய போகிறோம்? சப் பண்ண போகிறோம். இதை சப் பண்ணணும். இது சப் பண்ணும்போது கீழே இருக்கிறதுக்கு சைன் சேஞ்ச் ஆகும். 0, 72 minus 72 0, மைனஸ் மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 257, 337 minus 77. இதில் இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூவை சப் பண்ணுறோம். அப்போ நமக்கு கிடைக்கிறது 38,500 வரும். அதே நேரத்தில் பெரிய நம்பர் மைனஸில் இருக்கிறதுனால minus 38,500. ரைட், இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிடுவோம். 0, 0, minus 77, minus 38,500. நமக்கு தேவையான ஃபார்மில் வந்துடுச்சு. இந்த மெத்தேடுக்கு பிரின்சிபல் டயகனல் மெத்தேடு அல்லது இதை இன்னொன்று எப்படி சொல்லுவோம், எப்சிலான் மெத்தேடுன்னு சொல்லுவோம். எக்கலான் மெத்தேடு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நமக்கு பிரைமரி டயகனலுக்கு கீழே இருக்கிற 3 எலமெண்ட்டும் 0 வந்துடுச்சு. ரேங்க் ஆஃப் ஏ கிவன் பி என்ன வருது அப்படின்னா 0 இல்லாத ரோ எத்தனை இருக்குது? 1, 2, 3. ஏன்னா எல்லா ரோவிலையும் உங்களுக்கு 0வே இருக்கக்கூடாது. 0வே இருக்கக்கூடாதுன்னா இந்த 0 இருக்கலாம். எல்லா எலமெண்ட்டும் 0வாக இருக்கக்கூடாது. இதிலெல்லாம் டேர்ம்ஸ் இருக்குது இல்லையா, நம்பர் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து ரோவாக எடுத்துக்கிறோம். மொத்தம் எத்தனை ரோ இருக்குது? 3 ரோ இருக்குது. அதனால் ரோ ஆஃப் ஏ கிவன் பி இஸ் ஈக்குவல் டு 3. அடுத்தது ரோ ஆஃப் ஏ. ரோ ஆஃப் ஏ அப்படிங்கிறப்ப இதை விட்டுடணும். இது இந்த கடைசியாக இருக்கிறத விட்டுட்டோம்னா இதுதானே ஏ. இதனுடைய ரேங்க் இதில் இருக்கிற நான் ஜீரோ ரோ எத்தனை இருக்குன்னு பார்த்தா 1, 2, 3. இதுக்கும் 3 தான். அதே போல் நம்பர் ஆஃப் அன்னோன் XY செட்டை தான் சொல்கிறோம். XY செட் எத்தனை இருக்குன்னா 3. சரி, இதை வச்சுக்கிட்டு தான் ரிசல்ட்டை கொண்டு வர போகிறோம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ரோ ஆஃப் ஏ கிவன் பி அப்படிங்கிறதும் ரோ ஆஃப் ஏங்கிறதும் நம்பர் ஆஃப் அன்னோன் அப்படிங்கிறதும் எல்லாம் ஈக்குவல். எவ்வளவு? 3. இந்த மாதிரி ஈக்குவலாக இருந்தால் இட் இஸ் கன்சிஸ்டன்ட். அண்டு ஹேவ் யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன்னா ஒரே ஒரு சொல்யூஷன் தான் உண்டு. அதை நம்ம வந்து ரிவர்ஸ் மெத்தடில் தான் கண்டுபிடிக்கிறோம். எப்படி கணக்கில் இங்கே இருக்கிற ஈக்குவேஷனை எடுத்து திருப்பி எழுதிக்கிறோம். இதில் இருக்குல்ல, இது எக்ஸு ஒய் இசட் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3y ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5,500. நெக்ஸ்ட் இருக்கிறதுல எக்ஸ் டைம் கிடையாது, ஒய்லேருந்து தான் ஆரம்பிக்குது. 8y 5z ஈக்குவல் டு 18,500. லாஸ்ட் இருக்கிறது எக்ஸ் 0 ஒய் 0 இசட் மட்டும்தான். இசட்லேருந்து மைனஸ் 77 இசட் ஈக்குவல் டு மைனஸ் 38,500. இது 1, இது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன். பேக் டு பேக் மெத்தடில் தான் நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் 3ல் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுது. மைனஸும் மைனஸும் கேன்சல். இசட்ஸ் ஈக்குவல் டு 38,500 டிவைடட் பை 77. அந்த பக்கம் வந்தால் பை 77. இதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆன்சர் 500. செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கிறது 8y ப்ளஸ் 5z. 5z இசட்டுக்கு வந்து 500. இப்போ 5 into 500 2,500 equal to 18,500. 8y equal to 18,500 minus 2,500 லெஸ் பண்ண என்ன வருது? 16,000. y equal to 16,000 divided by 8. டிவைட் பண்ண 2,000.
ஒய் வேல்யூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3y, 3y, ஒய்க்கு பதிலாக 2000, 2000, 6000 ப்ளஸ் இசட்டுக்கு பதிலாக 500 சீக்குவல் டு எவ்வளோ இருக்குன்னா 5500 மைனஸ் எக்ஸ் சீக்குவல் டு 5500. இங்கே 6500 வரும், அந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸ் 6500 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து லெஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது மைனஸ் 1000. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டுனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1000. எல்லா வேல்யூயும் கிடைச்சிருச்சு. ஆன்சரை எடுத்து எழுதிடும். எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூவை எடுத்து எழுதிடும். அவ்வளோதான்.